வெல்கம் டு மேகி மெடல். இன்னைக்கு நாம பார்க்க போற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா இன்னீர் காப்போம் நம்மை காக்கும் 48 அந்த திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 18/12/2021 தான் தொடங்கினாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துல வந்து இதோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான், உயிரிழப்புகளை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விபத்து நடந்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள எந்த மருத்துவமனைனாலும், அதாவது அந்த திட்டத்துக்கு கீழே இருக்க மருத்துவமனைகள்ல கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு இலவசமா சிகிச்சை கொடுக்குறாங்க. அந்த சிகிச்சையை அரசே ஏத்துக்குது. ஸோ மேக்சிமமா இந்த 48 மணி நேரத்துல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் வந்து அரசே வந்து ஏற்றுக்கொள்ளுது. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் அரசே வந்து 48 மணி நேரத்துல வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து எத்தனை மருத்துவமனைகள் இருக்கு அப்படின்னா 609 மருத்துவமனைகள் இருக்கு. அதுல 204 மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளாகும், மீதி 405 மருத்துவமனைகள் வந்து தனியார் மருத்துவமனைகளாகவும் இருக்கு. இல்ல 405 மருத்துவமனைகளை எப்படி ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா ஓவரால் வந்து விபத்துகள் எங்க நடக்கும் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை பக்கம் தான் நிறைய விபத்துகள் நடக்கும் இல்லையா? ஸோ அதனால இந்த தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல இருக்க மோஸ்ட் ஆஃப் த தனியார் மருத்துவமனைகள் இதுல வருதுன்னா இந்த திட்டத்துக்குள்ள தான் வருது. ஸோ இந்த திட்டத்துல வேற என்ன, இந்த திட்டத்தை வந்து எந்த துறை செயல்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்ற துறை தான் செயல்படுத்திட்டு வருது. இது எந்த துறையோட சேர்ந்து செயல்படுத்திட்டு வருது அப்படின்னா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதோட ஒத்துழைப்போட தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வருது. ஸோ இந்த திட்டத்துல வேற என்ன பண்றாங்க அப்படின்னா ரூபாய் 5000 ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 48 மணி நேரம் விபத்து நடந்து 48 மணி நேரத்துல நீங்க கொண்டு ஹாஸ்பிட்டல் அவங்களை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 5000 கொடுத்து குட் சமாரிட்டன் அவார்டு அப்படிங்கிற அவார்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து இந்த ஸ்கீம்ல என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதை நீங்க மருத்துவமனையில சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது அவங்க வந்து ஈவன் அவங்க வேற ஸ்டேட்காரங்களா இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரிதான், அவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள எங்க நடந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு வந்து இலவசமா 2 லட்சம் ரூபாய்க்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. இப்படிதான் இந்த திட்டம் இங்க செயல்படுத்திட்டு இருக்கு. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதாவது சாலை விபத்தினால ஏற்படக்கூடிய உயிரிழப்பை நம்ம வந்து குறைச்சிட்டு தான் இருக்கும். இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.